கைஸ் வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் ஜமால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ங்க. நம்ம கொடகூரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு அட்ராசிட்டி, யானை அட்ராசிட்டி சொல்லலாம். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் வந்திருக்கு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா மக்னா யானை வந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மக்னா யானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமரம் இருக்குல்ல, ஸோ அந்த மலையை பார்த்தீங்கன்னா அப்படியே சாய்ச்சி அந்த பழத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே உருகி பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுச்சு போல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விரட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்லாம் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோம். ஸோ இந்த கிராமத்தில் இந்த மக்கள் அவங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிண்ணா, நன்றிங்க. ஐஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணங்காரன்னு எல்லாம் உளுந்து நாசம் பண்ணியிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் இந்த ஜம்மல் எக்ஸ்ப்ளோர் தானே? நீங்கள் ஹைப்பர் ட்ராக்கர் தானே? ரொம்ப பிடிக்கும். அவங்க பிக் ஃபேன் ஜி. நாங்களும் உங்களை பார்க்கணுன்னு செல்ஃபி எடுக்கணும் வந்தேன். ஆமாம் ஜி, வாங்க செல்ஃபி எடுப்போம். சரியான காத்துங்க உங்களால. நமக்கு என்ன காத்து? ஃபேன் ஆச்சு. நீங்கள் ஏசியா அப்போ? பச்சை பச்சைன்னு இருக்கா, மாங்காய் இருக்கு. ஓரளவு கம்மியாக தான் இருக்கு. இல்லையே, இப்போ என்ன ஒன்று பார்த்தேன் ஒன்றுமே. சரி, யாருமே எதுவுமே பார்த்துட்டு எதுவுமே இல்லை. வெட்டரியில தான் உட்காந்து போன முடிய. டாய்லெட் வசதி அண்ணன் பார்த்தீங்கன்னா சரியான தூக்கத்தில் இருக்கார். நைட்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் யானை விரட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் தான் கெட்டு போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கட்டும். அந்த வீட்டுக்கு இப்போ நம்ம போனோம். அங்கே போய் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நம்ம திரும்ப வருவோம். போய்ட்டு வருவோமா? இப்போ போகக்கூடாதா? ஏன் ஜி, டைம் தான் 1:07 ஆச்சுல. இந்த டைமில் தான் ஜி என்னது இருக்கும்? யானை இன்னும் இருக்குமா? நைட்டு தான் வந்துட்டு போயிருக்கும்ல. இல்லை ஜி, அது வந்து 8 மணி 9 மணி வரை. கைஸ் ஆக்சுவலி சொல்கிறது புரியுதா? மார்னிங் ஆகி 9 மணி ஆனாலும் சரினா இந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போக மாட்டாங்கன்னா, போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யானை நிற்கும். 9 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா போக மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா இப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பிட்டோம். இல்லை ப்ரோ இப்போ போகக்கூடாது, நாங்களே போக மாட்டோம், கீழே இறங்க மாட்டோம் அந்த எங்கள் வீட்டுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கான ஒரு இது சொன்னார் அண்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 ஆகுது. 9 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். யானை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேர்னியை திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே மார்னிங் ரொட்டீன் எப்படி செலவு பண்ணுறோம்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இவங்க போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப குச்சியை உடைச்சி பார்த்தீங்கன்னா பல்ல விளக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மிஸ்வா குச்சி, அப்படின்னா இப்போ தான் ப்ரெஷ் வந்துச்சுல, ப்ரெஷ்ஷில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்க கிராமத்து மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செடியாக அந்த செடியை பறித்து தான் பார்த்தீங்கன்னா பல்ல விளக்குவாங்களாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பழு தேய்ப்பாங்களா? என்ன தேய்ச்சி காமிங்க. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கா பழக்கம் மாற்று பழுத்த இருக்கும். இது என்னது? எது காயா இருக்கு? என்ன சொல்ற? வா வா, இதெல்லாம் தான் சொல்லணும். நீ காய் பேர் என்னது? காய் பேர் எல்லாம் தெரியாது. இதை வறுத்து சாப்பிடுவீங்களா? இதை வறுத்து சாப்பிடுவாங்க. 65 போட்டு மாதிரி செய்வீங்களா? எண்ணெயில் பறிப்பீங்களா? வறுத்து தான் சாப்பிடுவாங்க. கட் பண்ணுவாங்க. ரெண்டா கட் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு வறுப்பாங்க.
எண்ணெயில் போட்டு வருப்பாங்களா? இப்போ நம்ம கறி வறுத்தோம் அந்த மாதிரி. ஆ ட்ரை பண்ணி பார்ப்போம். பழமாக இருக்குமா இல்லை காயாக இருக்குமா? எப்படி இருக்கும்? இது காயாக தான் இருக்கும். ஓ இது இப்போ பொரிக்கலாமா? இது பொரிக்கிற மாதிரி நிலைமையில இருக்கா? சரி இப்போ ஒரு 5 பற்றி எடுத்துக்குவோம். இதை பற்றியெல்லாம் அதிகமாக தெரியாது. சரி ஓகே, இதை நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்ணா. நம்மகிட்ட தான் அடுப்பு எல்லாமே இருக்குல்ல, எண்ணெயும் இருக்கு. நேற்று வச்சேண்ணா எனக்கெல்லாம் அந்த வயதில் தெரியாது. அது நாங்கள் பார்த்துக்கிறோம். மசாலா தான் போட்டு கையில் வச்சுட்டு நம்ம ஆண்டிகிட்ட கேட்போம். அது விசச்செடி அது இருக்க போகிறா, எனக்கு கொண்டாதரா. பால் வந்துச்சுன்னா விஷம் தான் சொல்லுவாங்க. சரி. பெரிய மரம் இருக்கு. அத்தி மரம் தெரியுமா? அத்தி மரம். அத்தி அந்த பழத்தையும் அத்திப்பழம் இங்கே இருக்கா? அதுதான் அத்தி மரம். ஓ அங்கே பாரு இருக்கு அத்தி மரம். அத்தி மரம். கைஸ் இந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை வந்துட்டு போயிருக்கு நைட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவுந்து கிடக்கு. தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே மேலே எப்படி இருக்குது, நல்லா பச்சை பச்சைன்னு செழிப்பாக இருக்குது மேலே. கீழே பாருங்கள் எப்படி எல்லாமே இந்த சைடு வந்துட்டு போனனால பார்த்தீங்கன்னா செடிலாம் பார்த்தீங்கன்னா நசுங்கி போய் தம்சமாக இருக்குது. மாறியில் முண்டு தான் பாவம், அதனால தான் பையன் வந்து கடுப்பாயிட்டான். இது இங்கே ஒன்று அப்படின்னு பார்த்து கத்தி எடுத்துருக்கலாம். கையே கத்திப்பாங்கிற மாதிரி கடைசியில் இப்போ கத்தி கேட்டா எவ்வளவோ அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. குச்சி யூஸ் பண்ணுவோம், வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறீங்க. கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு அப்படின்னா வேப்பங்குச்சி இந்த மாதிரிலாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன குச்சி? உன்னி செடின்றாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த கிராம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரஷ் பண்ணிக்குவாங்களாம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட மாதிரி ஓடுது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவ போகிறோம். எதாட்டமா வரணும். அம்மாட்டா பாய் பாய் டாட்டா. பாப்பா ஐயா எங்க காணும்? சரி காட்டுக்குள்ள போயிட்டாங்கண்ணா. அப்போ வந்தால் சொல்லிடுறீங்களா? ஐயா சொல்லிடுங்க, மறக்காமல் சொல்லிடுங்க ஓகேவா? ஐயா தான் உங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இல்லைங்க சரி மாட்டா. சரிங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடலூர்லேருந்து லாஸ்ட் வில்லேஜ் லாஸ்ட் வீடுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அடுத்த ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருந்துச்சுல, ஸோ அந்த வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மெட்டுகள் நம்ம அப்படியே மேலே இறங்கிடுவோம். सुहाना बड़ा मौसम मौसम मैंने देखा उसे हुआ मैं पागल बस पल भर में. அப்படியா? இந்த ரூட்லையா போயிருக்கு மேலே. ஆமாங்க. நீங்கள் பாருங்கள், பாதத்தை பாருங்கள், தெரியுதா? இந்த யானையோட 3 விரல் தெரியுதா? 1 2 3 யானையோட ஃபிங்கருங்க. அதை பாதத்தை பாருங்கள், அப்படியே பேருக்கு உள்ளக்க போயிருக்கு. காட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு போல.